பாமக தலைவர் அன்புமணியை ஆறத் தழுவி வரவேற்றிருக்கிறார் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். தந்தை மகன் மோதல் முடிவுக்கு வந்ததா? ராமதாஸ் அன்புமணி சந்திப்பு நடந்திருக்கிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி சுமார் 3 நிமிடங்கள் கண்ணீர் விட்டு அழுததாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக தலைவர் அன்புமணி மற்றும் நிறுவனர் ராமதாஸ் இடையே கடந்த சில மாதங்களாக மோதல் நீடித்து வந்தது. இருவரும் தனித்தனியே தேர்தலையும் சந்தித்திருந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலிஃபத்துல்லாவிடம் கேட்டு பெறலாம். கலிஃபத்துல்லா, வணக்கம். இந்த சந்திப்புல என்ன நடந்தது? கூடுதல் விவரம். வணக்கம் விக்னேஸ்வரன். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் சரஸ்வதி அம்மாள் 61வது திருமண நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் சரஸ்வதி அம்மாளிடம் திருமண நாளை முன்னிட்டு ஆசீர்வாதம் பெறுவதற்காக தற்போது அன்புமணி ராமதாஸ் தனது குடும்பத்தினருடன் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்துள்ளனர். மேலும் கடந்த 2.5 ஆண்டுகளாக பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே கருத்து மோதல் நிலவி வரும் நிலையில் மருத்துவர் ராமதாஸை சந்திப்பதை அன்புமணி தவிர்த்து வந்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே தனித்தனியாக போட்டியிட்டனர். இந்த நிலையில் தனது பெற்றோரின் திருமண நாள் தாய் தந்தையை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவ மருத்துவர் ராமதாஸ் தற்போது குடும்பத்துடன் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். மேலும் கடந்த காலங்களில் மருத்துவர் ராமதாஸின் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கு அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டம் வராமல் தவிர்த்து வந்தார். குறிப்பாக மருத்துவர் ராமதாஸை சந்திப்பதை அன்புமணி தவிர்த்து வந்தார். மருத்துவர் ராமதாஸ் வீட்டில் இல்லாத நேரங்களிலும் தைலாபுரம் இடத்திற்கு சென்று தாயாரை மட்டும் சந்தித்து விட்டு செல்வதை வழக்கமாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது அன்புமணி ராமதாஸ் தனது மனைவி சௌமியா அன்புமணி தனது மகள் 3 பேருடன் தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி ராமதாஸ் வருகை தந்தார். மேலும் அன்புமணி ராமதாஸை மருத்துவர் ராமதாஸ் 6 தழுவி வரவேற்றார். ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸ் ஒருவரை ஒருவர் 6 தழுவி 3 நிமிடங்களுக்கு மேலாக கண்ணீர் விட்டு அழுதனர். பின்னர் 6 தழுவி தன் தந்தையை ராமதாஸை அன்புமணி தோட்டினார். இதன் பிறகு அன்புமணி மற்றும் சௌமியா ஆகிய இருவரும் ராமதாஸின் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். மேலும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் தன் கண்கலங்கி நின்றனர். இதன் மூலம் தந்தை மகன் இடையே கடந்த 1.5 ஆண்டு காலமாக நீடித்து வந்த மோதல் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. நிச்சயமாக கலிஃபத்துல்லா, கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தார் ராமதாஸ். இந்த நிலையில் தந்தை மகன் மோதல் முடிவுக்கு வந்ததா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இருவரும் சந்தித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கலிஃபத்துல்லா.